அனைவருக்கும் வணக்கம். NLC TNPC சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம தினத்துளிகளில் 22வது வீடியோவில் இருக்கோம். இன்றைக்கும் நம்ம 10th கான்ஸ்டியூஷன் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது? Which part of the constitution is also known as the Magna Carta of India? ஆன்சர் பகுதி 3 பார்ட் 3 தான் வந்து இந்தியாவோட மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறோம். நேற்று வீடியோவிலே பார்த்தோம். பார்ட் 3 வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. அதில் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. அந்த அடிப்படை உரிமைகளை சொல்கிறதுனால இதை வந்து இந்தியாவோட மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. செகண்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அழைக்கப்படும் பகுதி எது? What is the so-called novel feature of the Constitution of India? ஆன்சர் பகுதி 4 பார்ட் 4 தான் வந்து புதுமையான சிறப்பம்சம். பார்ட் 4 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை சொல்லுது. பார்ட் 4 வந்து புதுமையான சிறப்பம்சம்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். இதில் ஆர்டிகல்ஸ் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. தேர்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படும் சட்டப்பிரிவு எது? Which article of the Constitution of India is known as the heart and soul? இதுக்கு ஆன்சர் சட்டப்பிரிவு 32. ஆர்டிகல் 32 தான் வந்து ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லுவாங்க. அதாவது இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். அவர் தான் இதையும் வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி செகண்ட் கொஷினில் பார்த்தோம், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் தான் வந்து புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லி அதையும் டாக்டர் அம்பேத்கர் தான் சொன்னார். ஹார்ட் அண்ட் சோல் அது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் தான். அடுத்து ஃபோர்த்து கொஷின், குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் யாரால் வெளியிடப்பட்டது? Who published the first written document related to the fundamental rights of citizens? இதுக்கு ஆன்சர் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு குடிமக்களுக்கான அடிப்படை உரிமையோட தொடர்புடைய எழுதப்பட்ட ஆவணத்தை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட இந்த ஆவணம் வந்து மகா சாசனம். அதாவது அவர் வெளியிட்ட உரிமைகள் பட்டயம் வந்து மகா சாசனம் சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அவர் 1215 இதை வெளியிட்டார். நெக்ஸ்ட் கொஷின், சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது? Which amendment is called as mini constitution? அதுக்கு ஆன்சர் வந்து 42வது சட்ட திருத்தம். 42nd அமெண்ட்மெண்ட்டு தான் வந்து சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மினி கான்ஸ்டியூஷன். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1976. அப்போ தான் வந்து 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.